என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு உச்சக்கலையில நான் கேட்கிறேன், நடிகை சில்க் சுமிதா தெரியுமா? சில்க் சுமிதா மிக மிக அழகான ஒரு பெண், உள்ளத்தால் அறிவால் சிந்தனையால் ஒரு சிறப்பான பெண், ஒரு கவர்ச்சி நடிகை. இந்த சில்க் சுமிதா கேரியரோட உச்சத்துல இருந்தாங்க. உச்சம்னா உண்மையான உச்சம். எப்படின்னா ரஜினி கமல் படம் காட்சிட்டு இருக்கும், ஆனா சில்கோட ஒரு பாடலாவது அதுல இருக்கணும், அப்புறம் அந்த படம் வியாபாரமாகும். ரஜினி கமல் புக் பண்றதுக்கு முன்னாடி சில்க அந்த படத்துல கமிட் பண்ணிடணும். அந்த அளவுக்கு பீக் யாரு? சில்க். பாலு மகேந்திரா மூன்றாம் பிள்ளைங்க ஒரு படம் எடுக்கல, படத்தை எவனுமே வாங்க மாட்டாங்க, வியாபாரம் பண்ண முடியல. அப்ப ப்ரொடியூசர் என்ன சொல்றாப்ல, எனக்கு இதை இன்னமும் கமர்ஷியலா மாத்தி கொடுன்னு சொல்லும்போது பாலு மகேந்திரா சில்க கூப்பிட்டு ஒரு பாட்டு கார வச்சு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த படத்தை விற்கிறாப்ல. ஒரு படத்தையே விற்பனை செய்ய வைக்கிற அளவுக்கு சில்க் சுமிதா வந்து அன்னைக்கு உண்மையிலே உச்சத்துல இருந்தவங்க. சில்க் சுமிதாவோட ஒரு நாள் ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக இந்தியாவுல பல இடங்கள்ல இருந்து வந்து வீட்டு வாசல்ல காத்திருப்பான் ஃபார் காஃபி. ஒரு காஃபிக்காக, சில்க் சுமிதாவோட ஒரு நாளுக்காக, ஒரு போட்டோவுக்காக. அது உண்மையிலே உச்சம். உச்சம் என்ன தெரியுமா? 1980களில் சில்க் சுமிதா ஒரு படப்பிடிப்புல ஒரு ஆப்பிள் சாப்பிடுறாங்க. அந்த ஆப்பிள கடிக்கிறாங்க. ஆப்பிள கடிச்சிட்டு அந்த ஆப்பிள வைக்கிறாங்க. அந்த ஆப்பிள் ஏலத்துக்கு போகுது. சில்க் சுமிதா கடிச்ச ஆப்பிள்னு ஏலத்துக்கு போகுது. 1980ல சில்க் சுமிதா கடிச்ச ஆப்பிள் 25,000 ரூபாய்க்கு ஏலத்துக்கு போச்சு. 25,000 ரூபாய்க்கு ஏலத்துக்கு போச்சு. இது அத்தனை பேருக்கு தெரியும், நான் சொல்றது பொய் இல்ல, இது உண்மை. 25,000 ரூபாய்க்கு ஏலம் போச்சு. இந்த 25,000 இன்னைக்கு தெரியும் 10 லட்சம் ரூபாய். ஒரு பெண் கடிச்சு வச்ச ஆப்பிள் 10 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்துக்கு போகுதுன்னா அதுதான் உண்மையிலே உச்சம். அந்த சில்க் சுமிதா தன் வாழ்க்கையின் உச்சத்துல இருக்கும்போது ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த விஜய் பயந்து வர்றாரு, அந்த மாதிரி கிடையாது, துணிச்சலா பேட்டி கொடுக்குறாங்க. பத்திரிகையாளர் உங்க வாழ்க்கையுடைய ஆசை என்ன கேட்கும்போது எல்லோருக்கும் ஆசை இருக்கும். என் ஆசை நிறைவேறாத ஆசை. நான் நடிகையாக ஆகியிருக்கவில்லை என்றால் நான் நக்சலைட்டாக ஆகியிருக்க ஆசைப்பட்டேன் என்று சில்க் சுமிதா சொல்றாங்க. யார் சொல்றது? சில்க் சுமிதா சொல்றது. அப்போ பத்திரிகையாளர் பதறிட்டான். பதறி போய் என்னங்க சொல்றீங்க, நீங்க எவ்வளவு பெரிய நடிகை நக்சலைட் ஆயிருப்பேன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது சில்க் சுமிதா சொல்றா, உண்மையிலே நான் நக்சலைட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நக்சலைட் அரசாங்கத்தால் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் அப்படின்னு பத்திரிகையாளர் சொல்லும்போது சில்க் சுமிதா திருப்பி சொல்றா, இந்த நாட்டில் தேடப்படுற குற்றவாளிகள் சுதந்திரமானவர்கள், அரசாங்கத்தால் வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், அடிமையானவர்கள். உண்மையிலேயே நான் சுதந்திரமானவர்களாக இருக்க விரும்புகிறேன் சொன்ன சில்க் சுமிதா. அப்ப அந்த பத்திரிகையாளர் திருப்பி கேட்கறான், எழுதட்டுமான்னு கேட்கறான். உனக்கு பிரச்சனை ஆயிராதே, நான் எழுதட்டுமான்னு கேட்கும்போது சில்க் சுமிதா சொல்றா, எனக்கு பிரச்சனை இல்ல, உன் பத்திரிகை எந்த அளவுக்கு அனுமதிக்குமோ அந்த அளவுக்கு எழுதுன்னு சில்க் சுமிதா சொன்னா. உன்ன மாதிரி பத்திரிகைக்காரனே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. பத்திரிகைக்காரன் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசி அவன் வந்து இன்னொருத்தன் பேட்டி கொடுத்து அவன் இன்னொருத்தன் பேட்டி. அதுதான் உச்சம் ராஜா. சில்க் சுமிதா இருந்தா பாரு, அதுதான் உச்சம்.